அன்பர்களுக்கு வணக்கம். மகாபாரத கதைகளை நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி மகாபாரத கதையில் நம்ம ஜெயத்ரதன் யார், அவனால் என்ன நடந்தது, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு மகாபாரத பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மகாபாரதத்தில் போட்ட எல்லா பதிவுகளும் கிடச்சிரும். கோயிலோட சிறப்பு, கோயிலோட தல வரலாறு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லா பதிவுகளும் கிடச்சிரும். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிந்து ராஜ்யத்தின் அரசன் விருத்தகஷ்த்ரன், அவனுடைய மகன் ஜெயத்ரதன். ஜெயத்ரதன் திறம் வைக்க பெற்றவனாக வடிவெடுத்த பொழுது ராஜ்யத்தை அவனிடம் ஒப்படைத்துவிட்டு தவ வாழ்க்கையில் ஈடுபட்டான் விருத்தகஷ்த்ரன். தன்னுடைய தவத்தில் ஜெயத்ரதன் பற்றிய உண்மை ஒன்றை ஞான திருஷ்டியில் கண்டார் அவர். உலக பிரசித்தி பெற்ற போர் வீரன் ஒருவன் ஜெயத்ரதன் தலையை கொய்து கொள்வான் என்பது அவர் பெற்ற ஞான காட்சி. அதை அறிந்த விருத்தகஷ்டன் இறைவனிடம் தவம் புரிந்து தன் மகன் ஜெயத்ரதன் தலையை எவன் தரையில் விழ செய்கிறானோ அவன் தலை சுக்குநூறாக வெடிக்க வேண்டும் என்று வரம் பெற்றான். ஜெயத்ரதன் கௌரவர்களின் தங்கை துச்சலையின் கணவன். பாண்டவர்கள் வனவாசத்தில் இருக்கும்பொழுது திரௌபதிக்கு துணையாக சில பெண்கள் இருந்தபடியால் பாண்டவர்கள் 5வரும் வேட்டையாட வனத்திற்குள் சென்றிருந்தனர். அந்த நேரத்தில் ஜெயத்ரதன் காமியக வனத்தை தாண்டி தன் போக்கில் சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது திரௌபதியை பார்த்ததும் அவன் சிறிதும் நாணமின்றி அவளிடம் தனது காதலை தெரிவித்தான். திரௌபதி பாண்டவர்களின் மனைவி என்று தன்னை அவனுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டு அவனுடைய செயல் முற்றிலும் சரியானது இல்லை என்றும் அவனுக்கு தெரிவித்தாள். ஆனால் அவள் கூறிய எந்த விளக்கத்திற்கும் ஜெயத்ரதன் செவி சாய்க்கவே இல்லை. அவன் காது கொடுத்து கேட்கவே இல்லை. நாடோடிகளாகிய பாண்டவர்கள் அவளை மனைவியாக வைத்திருக்க தகுதியற்றவர்கள் என்றும், நாடாளும் மன்னன் என்ற முறையில் எந்த பெண்ணை வேண்டுமானாலும் தனக்கு மனைவியாக எடுத்துக்கொள்ளும் உரிமை தனக்கு உண்டு என்றும் பேசினான். அதைத் தொடர்ந்து இருவருக்குமிடையே கைச்சண்டை நிகழ்ந்தது. திரௌபதி ஜெயத்ரதனை கீழே தள்ளினாள். ஆயினும் அவனுடைய வலிமையால் திரௌபதியுடைய கைகளையும் கால்களையும் கட்டி தன் ரதத்தில் பலவந்தமாக தூக்கிச் சென்றான் ஜெயத்ரதன். திரௌபதிக்கு துணையிருந்த பெண்களால் ஒன்றும் செய்யவே முடியவில்லை. ஏதோ அசம்பாவிதம் நிகழ்வதாக பாண்டவர்கள் உணர்ந்தனர். எனவே அவர்கள் தங்கியிருந்த இடத்திற்கு விரைந்து திரும்பினார்கள். திரௌபதியை காணவில்லை. நடந்தவற்றை அனைத்தையும் விளக்கமாக அங்கிருந்த பெண்கள் பாண்டவர்களுக்கு கூறினார்கள். அக்கணமே சகோதரர்கள் ரதம் போன வழியில் விரைந்து ஓடினார்கள். ஜெயத்ரதனை பிடித்து நிறுத்தினர். அவனுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே சண்டை மூண்டது. சிறிது நேரத்திலேயே ஜெயத்ரதனை பாண்டவர்கள் தோற்கடித்தனர். பீமன் அவனை கீழே போட்டு மிதித்தான். ஜெயத்ரதனும் மயங்கி விழுந்தான். அவன் மயங்கி கிடந்த பொழுது 5 சிறு குடுமி வைத்து அவனுடைய தலைமுடி வெட்டினார்கள். அதன் விளைவாக அவனுடைய தோற்றம் மிகவும் அசிங்கமாக ஆனது. பிறகு அவனுக்கு மயக்கம் தெளிந்தது. அப்பொழுது அவன் ஒரு கால்நடை போல கயிற்றால் கட்டப்பட்டு இருப்பதை அவன் உணர்ந்தான். பாண்டவர்கள் ஜெயத்ரதனை கைது செய்து யுதிஷ்டிரனுடைய முன்னிலைக்கு அழைத்து சென்று என்ன தண்டனை அளிக்கலாம் இவனுக்கு என்று தர்மருடைய அனுமதியை நாடி நின்றார்கள். பீமன் ஜெயத்ரதனை கொல்வதற்காக யுதிஷ்டிரன் அனுமதி கொடுக்குமாறு கேட்டான். அதற்கு யுதிஷ்டிரன், குற்றங்கள் பல ஜெயத்ரதன் செய்திருக்கின்றான், எனினும் இவன் நமக்கு மைத்துனன் ஆகிறான். காந்தாரியின் கடைசி குழந்தையான துஸ்ஸலாவுக்கு கணவன் இவன். அந்த முறையில் இவனை மன்னித்து இவன் உயிரை காப்பாற்ற நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்று கூறி அவனை விடுதலை செய்தார் தர்மர். ஜெயத்ரதன் அவமானத்தால் தலையை தொங்க போட்டு கொண்டு தன் போக்கில் போனான். அவன் தன்னுடைய நாட்டிற்கு திரும்பி போகாமல் கங்கை கரையோரம் சென்று சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தான். நாட்கள் பல கழிந்து போயின. சிவபெருமானும் அவன் தவனத்திற்கு இணங்கி காட்சி கொடுத்து என்ன வரம் வேண்டும் என கேட்டார். அதற்கு ஜெயத்ரதன் வரும் காலத்தில் யுத்தத்தில் பாண்டவர்களை கொல்வதற்கு ஏற்ற வல்லமை தனக்கு தர வேண்டும் என்று சிவபெருமானிடம் வரம் கேட்டான். அதற்கு சிவபெருமான், பாண்டவர்களை கிருஷ்ணர் காப்பாற்றுகின்றார், ஆகையால் அவர்களை வெல்வது யாராலும் முடியாது.
நீ செய்த தவத்தின் பலனாக ஒரே ஒரு நாள் மட்டும் அர்ஜுனன் கிருஷ்ணரை தவிர்த்து போர்க்களத்தில் ஜெயத்ரதன் யாரை வேண்டுமானாலும் எளிமையாய் தோற்கடிக்கும் ஆற்றல் பெறுவாய். சிறிது நேரத்திற்கு அவர்களை சமாளிக்கும் திறமை உனக்கு வந்தமையும், அந்த நாளையும் நீயே தேர்வு செய்து கொள்ளலாம் என்று வரம் கொடுத்தார். சிறிதளவேனும் சிவபெருமான் தனது பிரார்த்தனைக்கு செவி சாய்த்தது குறித்து ஜெயத்ரதன் மகிழ்ச்சி அடைந்தான். கங்கை கரையிலிருந்து தனது நாட்டிற்கு புறப்பட்டு சென்றான். மகாபாரத யுத்தம் ஆரம்பித்தது. யுத்தத்தில் பத்மயூக அமைப்பை துரோணர் அமைத்திருந்தார். இதை கண்ட யுதிஷ்டிரர் கலக்கமுற்றார். ஆபத்தான பத்மவியூகம் பாண்டவர்களின் படைகளை விரைவில் அழித்துவிடும். இந்த நெருக்கடியில் அபிமன்யு தன் திறமையை கையாண்டு பத்மவியூகத்தை உடைத்து கொண்டு உள்ளே புகுந்தான். பாண்டவர்களின் துர்பாகியவசத்தால் அபிமன்யுவை பின்பற்றி ஏனைய போர் வீரர்கள் உள்ளே நுழைய இயலவில்லை. அபிமன்யு உள்ளே நுழைந்ததும் பத்மவியூகம் மூடிக்கொண்டது. ஏனைய போர் வீரர்கள் இந்த யூகத்திற்குள் நுழைய முடியாதவாறு ஜெயத்ரதன் தன் வரத்தின் சக்தியை கொண்டு வியூகத்தின் நுழைவை மறைத்தான். அன்று முழுவதும் வீரியம் நிறைந்த போராட்டமே கழிந்தது. ஆயினும் ஜெயத்ரதனை வெல்ல பாண்டவர்கள் போர் வீரர்கள் இயலவில்லை. சிவன் கொடுத்த வரத்தை இப்போது ஜெயத்ரதன் பயன்படுத்தி பீமன், நகுலன், சகாதேவன், யுதிஷ்டிரர் அபிமன்யுவிற்கு உதவி செய்யாதவாறு தடுத்தான். இறுதி வரை வீரத்தோடு போர் புரிந்த அபிமன்யுவின் தேகத்தை துரோணர், கர்ணன், ஜெயத்ரதன் ஆகியோர் செலுத்திய அம்புகள் துளைத்தது. அபிமன்யு தரையில் வீழ்ந்து வீரமரணம் எழுதினான். தென் திசையில் போர் புரிந்து திரும்பிய அர்ஜுனன் காதில் இச்செய்தி விழ அவன் மயங்கி விழுந்தான். கிருஷ்ணரின் ஸ்பரிசம் பட்டு எழுந்த அர்ஜுனன் தன் மகனின் உடலை கட்டி தழுவி அழுதான். மகனின் மரணத்திற்கு மூல காரணம் ஜெயத்ரதன் என அறிந்து ஜெயத்ரதனை நாளை சூரிய அஸ்தமனத்திற்குள் கொல்வேன். தவறினால் அஸ்தமனமானதும் நான் அக்னி பிரவேசம் செய்து விடுவேன். இது கிருஷ்ணர் மீது ஆணை என்று சபதம் செய்தான் அர்ஜுனன். அர்ஜுனனின் சபதம் ஒற்றர்களின் வழியாக ஜெயத்ரதனின் செவிகளுக்கு எட்டியது. சாபத்தை கேட்ட ஜெயத்ரதன் போர்க்களத்தை விட்டு தன் நாட்டிற்கு ஓடிவிடலாமா என யோசித்தான். அது வீரனுக்கு அழகல்ல என்று மற்றவர்கள் தடுத்தனர். கௌரவர்கள் ஒன்று கூடி ஜெயத்ரதனை காப்பாற்ற திட்டம் தீட்டினார்கள். சூரிய அஸ்தமனம் முடியும் வரை ஒரு மலை குகைக்குள் ஜெயத்ரதனை மறைத்து வைக்கலாம் என்று முடிவு செய்தார்கள். அப்போது ஜெயத்ரதன் துரோணரை பார்த்து, நீங்கள் அனைவருக்கும் சமமாகத்தான் வில் பயிற்சி அளித்தீர்கள். ஆனால் அர்ஜுனன் போல் மற்றவர்கள் சிறக்கவில்லையே, ஏன் என கேட்டார். அதற்கு துரோணர், அர்ஜுனன் தவ வலிமை உடையவன், ஆகவே மேம்பட்டு விளங்குகிறான். அவனுடைய தவ வலிமையை என்னிடம் மட்டுமல்ல, கௌரவ படையில் யாரிடமும் இல்லை. அவனை எதிர்க்கும் சக்தி படைத்தவர்கள் இருவர் மட்டுமே இருக்கின்றனர். ஒருவர் இப்பொழுது அம்பு படுக்கையில் இருக்கும் பீஷ்மர், மற்றொருவர் விதுரர். அவர் துரியோதனின் அறிவற்ற செயலால் போரில் பங்கேற்கவில்லை. மேலும் கிருஷ்ணர் அவன் தேருக்கு சாரதியாக இருக்கின்றார். எனவே இந்த யுத்தத்தை பொறுத்தவரை அவன் வெல்ல முடியாதவன் என்றார். மறுநாள் விடிந்தது. போரும் தொடங்கியது. அர்ஜுனன் போர்க்களம் முழுதும் ஜெயத்ரதனை தேடினான். ஜெயத்ரதன் கிடைக்கவில்லை. மாலை நேரம் நெருங்கி கொண்டிருந்தது. எவரும் அறியாத மலைகுகை ஒன்றில் ஜெயத்ரதனை தகுந்த பாதுகாப்போடு மறைத்து வைத்து விட்டான் துரியோதனன். அர்ஜுனன் ஜெயத்ரதனை தேடி காணாமல் நம்பிக்கை இழந்தான். துரியோதனன் தன் திட்டம் வென்றதாக கூறி ஆனந்தம் அடைந்தான். சூரியன் மேற்கு திசையில் தன் பயணத்தை முடித்து கொள்ள ஆயத்தமாயிருந்தார். கௌரவ படைகள் வெற்றி அடைந்து விட்டதாக ஆர்ப்பரித்தனர். திரும்பிய திசை எங்கும் கௌரவ படையின் வெற்றி முழுக்கம். பாண்டவர்கள் செய்வதறியாமல் திகைத்தனர். கிருஷ்ணர் தன்னுடைய யோக சக்தியின் மூலம் சுதர்சன சக்கரத்தை கொண்டு சூரியனை மறைத்தார். சூரியன் மறைந்துவிட்டார். அர்ஜுனன் முயற்சி தோற்றது. பாண்டவர்கள் பதறினர். மனம் உடைந்தான் அர்ஜுனன். அபிமன்யுவை நினைத்து கண்ணீர் சிந்தினான். கிருஷ்ணர் மேல் தான் செய்த சபதத்தை நிறைவேற்ற ஆயத்தமும் ஆனான். மௌனம் சாதித்தார் கிருஷ்ணர். அக்னி வளர்க்கப்பட்டது. எடுத்த சாபத்தின்படி அர்ஜுனன் அக்னி பிரவேசம் செய்ய தயாரானார். அவன் அக்னியில் இறங்கி அழியப் போவதை காண ஜெயத்ரதனும் ஆவலோடு மலைமுகடின் மறைவிடத்திலிருந்து வெளியே வந்தாது கௌரவர்களின் கூட்டத்தில் ஒருவனாக நின்று கொண்டான். ஜெயத்ரதன் பாண்டவர்கள் தன்னை அவமானப்படுத்தியதற்காக பழி தீர்த்து விட்டதாக எண்ணி பூரிப்படைந்தான். பாண்டவர்கள் வேதனையுடன் காணப்பட்டனர்.
ஆனால் அனைத்தும் அறிந்த கிருஷ்ணரோ தன் லீலையை நிகழ்த்த காத்து கொண்டிருந்தார். கிருஷ்ணரின் பாதங்களை வணங்கினான். அப்பொழுது கிருஷ்ணர், அர்ஜுனா, காண்டீபத்தை உன் கையில் ஏந்தி தலையை கொய்ய நினைத்த இடத்திற்கு கொண்டு போகும் வல்லமை வாய்ந்த அஸ்திரம் ஒன்றை நானேற்றிய வண்ணம் அக்னியை வலம் வா என்றார். அர்ஜுனனும் கிருஷ்ணரின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவ்வாறே செய்தான். யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் கிருஷ்ணர் தன் நிலையை ஆரம்பித்தார். சுதர்சன சக்கரம் சூரியனை விட்டு நகர்ந்ததும் இருள் என்னும் மாயை மறைந்து மேற்கு திசையில் வானம் சிவப்பொளியை வீசியது. கண்ணன் தன் சுதர்சன சக்கரத்தால் சூரியனை மறைத்து வைத்திருந்தான் என்பதை அனைவரும் புரிந்து கொண்டனர். அர்ஜுனன் கண்ணில் தூரத்தில் குன்றின் மீது நின்று கொண்டிருந்த ஜெயத்ரதன் தென்பட்டான். அர்ஜுனா, அதோ ஜெயத்ரதன் நானேற்றிய அஸ்திரத்தை விடுத்து அவன் தலையை கொய்து வனத்திலே தவம் செய்து கொண்டிருக்கும் அவன் தந்தை விருத்தகஸ்திரன் மடியில் விழச்செய் என்று ஆணையிட்டார் கிருஷ்ணன். கண்ணிமைக்கும் நேரத்தில் காண்டீபத்திலிருந்து கணை புறப்பட்டது. அது ஜெயத்ரதன் தலையை கொய்து விண்ணில் தூக்கிச் சென்று வனத்தில் தவம் செய்து கொண்டிருந்த விருத்தகஸ்திரன் மடியில் போட்டது. தன் தவத்தை யாரோ கலைப்பதாக எண்ணி மடியில் விழுந்த தலையை தரையில் தள்ளினான் விருத்தகஸ்திரன். உடனே விருத்தகஸ்திரனின் தலை சுக்குநூறாக வெடித்தது. விருத்தகஸ்திரன் பெற்ற வரத்தை பற்றிய ரகசியத்தை கிருஷ்ணர் ஒருவரே அறிந்திருந்தார். அவனை காப்பாற்றும் பொறுப்பை கிருஷ்ணர் ஏற்றிருந்தார். ஆகையால் அர்ஜுனன் உயிர் பிழைத்தான். பாண்டவர்களின் கண்கள் ஆனந்த கண்ணீர் விட்டன. கிருஷ்ணரை அர்ஜுனன் நெஞ்சார தழுவிக்கொண்டான். சபதத்தை முடித்தான் அர்ஜுனன். மகாபாரத யுத்தத்தில் 14ஆம் நாள் இறுதியில் ஜெயத்ரதன் கிருஷ்ணரின் வழிகாட்டுதலோடு அர்ஜுனன் கையால் இறந்து போனான். விருத்தகஸ்திரன் தன் மகனுக்காக தான் பெற்ற வரமே அவனை அழித்துவிட்டது. இந்த கதை இன்னும் நீண்டு சொல்லலாம். நான் பதிவு ரொம்ப பெருசாயிடுமேன்றதுக்காக சுருக்கி சொல்லியிருக்கேன். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மமே மறுபடி வெல்லும். அதான் மகாபாரதம். மகாபாரத கதையை கேட்க கேட்க சுவாரஸ்யம் அதிகமாகிட்டே இருக்கும். அடுத்து என்ன நடந்தது நமக்கு ஆர்வம் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். மகாபாரத பிளேலிஸ்ட்டில் நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். அதெல்லாம் கேளுங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது முழுமையாக கேளுங்க. கிருஷ்ணனும் அர்ஜுனனும் உரையாடும் உரையாடல் தான் கீதாச்சாரம். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எதுவுமே நம்ம கையில் இல்லை. எல்லாம் விதியின் பயனால் தான் நடக்கும். எதுக்குமே நம்ம கவலைப்பட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல. அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு என்றைக்குமே துன்பம் இல்லை. நம்ம வீணாக துன்பப்படுறதுனால நம்ம ஆரோக்கியம் கெட்டு மன நிம்மதி தான் அழியும். அதனால் நம்ம என்ன நடந்தாலும் அது நடந்து தான் ஆகுன்றதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அதன் வழியில் போனோன்னா அமைதியாவது நமக்கு மிஞ்சும். பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம். அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம். பெரியோர்களை மதிப்போம். நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம். பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுவது மட்டும் உதவி இல்லைங்க. பாதிக்கப்பட்டவங்ககிட்ட அன்பாக ஆறுதலாக 4 வார்த்தை பேசுகிறது கூட ஒரு உதவி தான். அதை நம்ம நிச்சயம் செய்யணும். நம்பிக்கையோடு செயல்படுவோம். எல்லாம் நன்மைக்கே. நன்றி, வணக்கம்.